பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் காலை 10 மணிக்கு துவங்கி 4 மணி வரை 3:45 வரை நடைபெற்றிருக்கின்றது. இதுவரை இல்லாத சரித்திரம். அதாவது ஒரு போர்க்கால அடிப்படையில் சில திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், மழைக்கால சமயங்களில் பல திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற காலகட்டத்தில் கூட இந்த மாமன்றம் என்பது 2 மணிக்கு முடிந்துவிடும். ஆனால் இன்றைக்கு 3:45 மணி வரை இங்கே மாமன்ற கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. உண்மையிலே மிகவும் வருத்தமளிக்கின்றது. ஏனென்று சொன்னால் மக்கள் பிரச்சனை பெருநகர சென்னை மாநகராட்சியில் நிறைய உள்ளது மக்கள் பிரச்சனை. ஆனால் இங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த 154 மாமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய தலைவர்களை புகழ்ந்து பாடுவதுதான் இங்கே வழக்கமாக உள்ளது. ஒவ்வொரு திமுக மாமன்ற உறுப்பினர்களும் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் என்று பேசுகின்றார்கள். ஆனால் நான் பேச எழும்பும்போது மட்டும் எங்களுடைய தளபதி ஜோசப் விஜய் அவர்களை வாழ்த்தி பேசும்போது அவர்கள் கடுப்பாகி விடுகின்றார்கள். இந்த காங்கிரஸ் துண்டை பார்த்தவுடன் அவர்களுடைய முகமெல்லாம் மாறிவிடுகிறது. இந்த மனப்பான்மை என்றைக்கு இங்கே முடிவுக்கு வரும் என்று தெரியவில்லை. மிகவும் வருத்தமளிக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், என்னுடைய வார்டு பிரச்சனையாக இருக்கட்டும், பொது பிரச்சனையாக இருக்கட்டும், அத்தனை பிரச்சனைகளும் பேசுவதுதான் ஒரு காங்கிரஸ் கட்சியோட மாமன்ற காங்கிரஸ் தலைவருடைய வேலை. ஆனால் போன மாமன்ற கூட்டத்திலும் தடை செய்யப்பட்டது, இந்த மாமன்ற கூட்டத்திலும் இப்பொழுது தடை செய்யப்பட்டுள்ளது. மிகவும் வருத்தமளிக்கின்றது. அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினர்களும் நீங்கள் அவை குறிப்பை எடுத்து பாருங்கள், 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுகின்றார்கள். இதைத்தான் நான் கேட்டேன். அதே போல் அந்த மழைநீர் வடிகாலிலே அவர்கள் போட்ட மழைநீர் வடிகாலிலே அங்கே பல அடைப்புகள் இருக்கின்றது. அதை சொல்லாமல் இன்றைக்கு மழைநீர் அடைப்பு இருக்கின்றது, இதை வைத்து டிவிகே கட்சியினர் எங்களை கொச்சைப்படுத்தி பேசுகிறார்கள் என்று சொல்கின்றார்கள். நான் 2024 என்னுடைய அன்றைக்கு பெரும் புயல் அடித்து மழை வந்த காலகட்டத்தில் என்னுடைய வார்டினுடைய பிரச்சனையை மாமன்றத்தில் பேசும் பொழுது தெளிவாக கூறினேன். அங்கே அமைக்கப்பட்டுள்ள மழைநீர் வடிகாலில் உள்ளே இருக்கின்ற அந்த கட்டைகளை கும்புகளையும் அகற்றப்படவில்லை. அதனால் தண்ணீர் போக்குவரத்து வெளியே செல்ல முடியாத நிலை உருவாகின்றது. அதை சரிப்படுத்துங்கள் என்று சொன்னேன். ஆனால் இன்றைக்கு அவர்கள் அதை அப்படியே மாற்றி அவர்கள் ஆட்சி காலத்தில் ஏதோ திறம்பட அதை செயல்படுத்தியது போல் இப்பொழுது ஆளுகின்ற ஆட்சியினர் அதை குறை சொல்கிறார்கள் என்று அவர்களுடைய தலையிலே மண்ணெல்லி போடுகின்ற வகையிலே பேசுகின்றார்கள். நான் ஒன்றே ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். இந்த 200 வார்டுகளிலே மிகவும் மழை நேரத்தில் பாதிக்கக்கூடியது என்னுடைய 6வது வார்டு. அந்த 6வது வார்டிலே முழுமையாக மழைநீர் வடிகால் என்பது அமைக்கப்படவில்லை. குறிப்பாக இந்த மழைநீர் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு செல்கின்றது, மணலி எக்ஸ்பிரஸ் சாலை என்று. அந்த மணலி எக்ஸ்பிரஸ் சாலையில் 128 மீட்டருக்கு அந்த மழைநீர் வடிகால் போடப்படவில்லை. அந்த மழைநீர் வடிகால் போடப்படாதனால் என்ன ஆகும்? தண்ணீர் தேங்கத்தான் செய்யும், மீண்டும் அதே பிரச்சனை தான் வரும். இதை கூற எழுந்தால் என்னை பேச அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்கின்றார்கள். பின்னாடி இருக்கின்ற ஒரு மாமன்ற உறுப்பினர் என்னை அடிக்க வருகின்றார். காரணம் என்னவென்றால் அவர்கள் அவர்களுடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை வாழ்க போட வேண்டும் என்று சொல்கின்றார்கள். நாங்கள் காங்கிரஸ்காரர்கள் எப்பொழுதுமே இரட்டை வேடை போடுகின்ற ஆள் கிடையாது. எங்கே இருந்தாலும் விசுவாசமாக இருப்போம். முன்னாடி அவங்க அலையன்ஸில் இருந்தோம், அவங்களுக்கு ஆதரவாக பேசினோம். இப்பொழுது நாங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கின்றோம். எங்களுடைய ஆளுங்கட்சியை யார் குறை சொன்னாலும் விடமாட்டோம்.